ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டிவிடெண்ட் ஸ்டாக்ஸுக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்கலாம். எப்பவுமே டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சில பேராமீட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் கூட இந்த பேராமீட்டர்ஸ் கொரியை ரன் பண்ணி நீங்கள் கம்பெனிஸை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து டிவிடெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் கொரி இது பண்ணும்போது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மெயினாக பார்க்கணும். கிரேட்டர் தேன் 1000 அது மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கம்பெனியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அட்லீஸ்ட் கிரேட்டர் தேன் 10%, அது அந்த பேராமீட்டர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கிரேட்டர் தேன் 10%. அப்புறம் கம்பெனி கடன் இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். டெப்ட் டு ஈக்விட்டி லெஸ் தேன் 1.5னா கொஞ்சம் கடன் அளவு ரொம்ப இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் கிரேட்டர் தேன் 10% இருக்கணும். அப்போ தான் கம்பெனி நல்லா ரன் ஆகிட்டு இருக்குங்கிறது பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்புறம் சேல்ஸ் க்ரோத் 5 இயர்ஸ் கிரேட்டர் தேன் 10% இருக்குன்னா கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர், கன்சிஸ்டண்ட்டாக அவங்களோட சேல்ஸ் இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அப்புறம் டிவிடெண்ட் ஈல்டு கிரேட்டர் தேன் 2%. நம்ம கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறோம். பட் அட்லீஸ்ட் 2% மேலே இருக்கா அப்படிங்கிற ஒரு செக் பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். டிவிடெண்ட் பே அவுட் லெஸ் தேன் 100% அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 கம்பெனிஸ் வரும். அதுலேருந்து நீங்கள் டிவிடெண்ட் ஈல்டு ஹையஸ்ட்டாக இருக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா பால்மல் லாரி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 74 ருபீஸில் இருக்குது. ஸ்டாக்கோட பி 9.64, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 1253, டிவிடெண்ட் ஈல்டு 5.77% இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோ சொல்யூஷன்ஸ் 1000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. ஆனால் இவங்க கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான். அதனால நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கணுன்னா என்எம்டிசி கன்சிடர் பண்ணலாம். என்எம்டிசி 73 ருபீஸில் இருக்குது. 4.49% டிவிடெண்ட் தராங்க. பால்மல் லாரி கம்பெனி 180 ருபீஸ் இருக்குது. 4.47% டிவிடெண்ட் தராங்க. இதையும் கன்சிடர் பண்ணலாம். அலுமினியம் பிஸ்னஸில் லீடிங்கில் இருக்கிற நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி 250 ருபீஸில் இருக்குது. 4.19%. இவங்களும் கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் கொடுக்குறவங்க. இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக நம்ம நிறைய கம்பெனிஸ் இருந்தாலும் அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1600 ரூபா ப்ரைஸில் இருந்தாலும் 3.36% கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் தராங்க. அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் 2.78% டிவிடெண்ட் தராங்க. ஆயில் இந்தியா கம்பெனி 2.71% டிவிடெண்ட் தராங்க. நீங்கள் இந்த கொரி ரன் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அதுக்கப்புறம் சேல்ஸ் க்ரோத்து, ப்ராஃபிட் க்ரோத், இதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா, ஆர்டர் புக் எப்படி இருக்குங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெட்டில் கூகுளில் போயிட்டு செக் பண்ணிங்கன்னா டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் வரும். டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரியை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டு ஒரு 5 to 10 இயர்ஸில் கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஷேர்ஸ் வாங்கி அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் கிடைக்கும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.